எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு வார் 3 பற்றி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மாநில முதல்வர்களோடையும் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆன்லைனில் மீட்டிங் நடத்த போகிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் எல்லோரும் எதிர்கொள்ள தயாராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஈரான் அஃபிஷியலாக 5 கண்ட்ரிக்கு மட்டும் அந்த ஹார்முஸ் நீர்வழி பாதை வழியாக கப்பல் 5 நாடுகளோட கப்பல்கள் மட்டும் போகலாம் அப்படின்ட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஈராக்கு, ரஷ்யா. இவங்க நட்பு நாடுகள். இவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இவங்களுடைய கப்பல்கள் இந்த நீர்வழி பாதை வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கும் ஆயில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. சரி, இது ஆயில் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இங்கே பிரதமர் மோடி எல்லா மாநில முதல்வர்களோடையும் ஆலோசனை நடத்த போகிறான்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வார் பிரச்சனையில் வெறும் 3 நாடுகள், அமெரிக்கா, இஸ்ரேலு, ஈரான், இந்த 3 நாடுகளுக்கு நடக்கிற போகிறனால உலக பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குங்கிறது தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக பிலிப்பைன்ஸ் அவங்களுடைய அதாவது எரிபொருள் பற்றாக்குறை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாக்டவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இதை அனௌன்ஸ் பண்ணுறோம். எங்கள்கிட்ட இருக்கிற எரிபொருள் வெறும் 40 நாளுக்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதாவது எமர்ஜென்சி எனர்ஜி அலாட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து 14 நாடுகளும் அதை ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 14 நாடுகளும் நம்ம அண்டை நாடான இலங்கையும் உண்டு. ஸோ நமக்கு இப்போ ஆயில் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி சொல்யூஷன் தான். இது போர் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், போர் முடியலாம் செய்யலாம். ஆல்ரெடி நான் சொன்னோம், அங்கே ட்ரம்ப் மட்டும்தான் போர் முடிஞ்சிட்டு அவங்க சரணடைஞ்சிட்டாங்க, அவங்ககிட்ட தாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஈரான் பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காங்க, ரீசெண்டாக பார்த்தா பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சரியாக இல்லை. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, தன்னை பெருமையாக பேசிக்கிற மாதிரியே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், போரில் அவங்கள ஜெயிச்சிட்டோம், அவங்க என் சமாதானத்துக்கு கூப்பிட்றாங்க, என்னையே தலைவராக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க முதற்கொண்டு பேசியிருக்காங்க. அந்த ஈரான் அஃபிஷியலாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலன்ட்டு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அட்டாக் மூலமாக தான் பதில் சொல்லுவாங்க. வெறும் 3 நாடுகளோட போரால் உலக பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு தெரியும். இதே மாதிரி லாஸ்ட் டைம் 2021 போர் இல்லாமலே இந்த மாதிரி ஒரு பதற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இது கோவிட் மாதிரியா அப்படி இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஹெல்த் சம்மந்தமான விஷயம். கவர்மெண்ட் ஆக்டிவாக இருந்துச்சு. மக்கள் ரெஸ்ட்ரிக்ஷனால் வெளியிலலாம் லாந்த முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விலைவாசி உயர்வு கடுமையாக இருக்கும். பொருட்கள் எல்லாம் வந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாக் ஆகும் போதே ஆட்டோமேட்டிக்காக விலைவாசிலாம் கூட ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் எண்டு வேறு, எலெக்ஷனும் வருது. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, புது புது பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சளவுக்கு ஸ்டே சேஃபாக இருங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.